எனக்கு நேற்றுலேருந்து ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நேற்று கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சா, என்னடா லைஃப் இப்படி ஒரே மாதிரி போயிட்டுருக்கு, இவ்வளோ நமக்கு ஃபினான்ஸாக ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, வீட்லேயும் பிரச்சனை, ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நான் அழுவலான்னு ட்ரை பண்ணுறேன். என்னால் அழுவ முடியல, எனக்கு கண் தனியாக வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், அதை ஃபீல் பண்ணுறதை விட்டு எனக்கு ஏன் கண்ணு தண்ணி வரமாட்டேங்குதுங்கிற நான் யோசிக்கிறதுக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் எப்போ அழுதேன் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி நான் அழுதுருக்கேன். அது ஏன் அழுதுங்கிற ரீசன் தெரியல, ஆனால் அப்போ தான் அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எப்போ அழுதேன் அப்படின்னு யோசிச்சாவே ஆமாம்ல நம்ம அழுவலை அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ யோசிக்கிறப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம பிறந்தப்பே நம்மள்ட்ட ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஆண்குட்டி வந்து அழுவக்கூடாது, அவன் தான் வீட்டுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்கு, ஆண் அழுதுட்டா அவன் ரொம்ப வீக்கானவனாக தெரிஞ்சிருவான், பெண் குழந்தை தான் வீட்டில் அழுவோம், பெண்ணு மாரி அழுதுட்டா, இப்படின்லாம் நமக்கு ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்காங்கல்ல. அது என்னால் இப்போ அது ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா நான் ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன், அது வந்து நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நான் அது அழுவ தானே செய்யணும். ஆனால் எனக்கு அந்த அழுவாச்சு வர மாட்டேங்குது. நான் போய் ஒரு கடற்கரையில் உட்காந்துட்டு அந்த ஃபீலிங்கை நான் அழுதாச்சு தீர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு அந்த கண்ணு தண்ணி வர மாட்டேங்குது. கண்ணு தண்ணி வராமல் என்னோடய ஃபீலிங்கை நான் இங்கே போய் கொட்டுறதுங்கிறது எனக்கு பெரிய சிந்தனையாகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஆண் வந்து ஒரு வீட்டில் வந்து அவன் தான் வீட்டை பார்த்துக்குவான், அவனே அழுதுட்டா அந்த குடும்பம் வந்து வீக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏற்கனவே கட்டமைச்சு வச்சுருக்காங்கல்ல. ஸோ இது எனக்கு பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இல்லைன்னா நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக அழுதீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் எப்படா அழுதேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம லவ் ஃபீலிங்காக அழுதுருப்போம், இல்லை அப்படின்னா நாங்கள் சும்மா ஒரு படத்தை பார்த்து அழுதுருப்போம். ஆனால் ஒரு எமோஷ்னலாக ஃபேமிலியால் நம்மளால் முடியல, என்னடா நம்ம இவ்வளோ வருஷமாக ஓடிட்டு இருக்கோம், இவ்வளோ வருஷமாக சம்பாதிச்சிட்ருக்கோம், ஆனால் நம்மளால் ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் இல்லையே, நமக்கு இன்னும் இவ்வளோ கடன் இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு கட்டத்தில் நம்ம ஃபீலிங் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருந்தாலும் அந்த பர்சன்ட்டை நம்மளால் வார்த்தையால் தான் கன்வே பண்ண முடியுது ஒழிய அந்த கண்ணீர் எங்கே போச்சு. ஒரு பெண்ணாக இருக்காங்க, நான் பெண்ணை தப்பாக சொல்ல, அந்த பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை கன்வே பண்ணிடுறாங்க. அந்த எமோஷ்னல் ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், ஒரு பெண்ணோட ஆயுதம் அந்த கண்ணீர்னு சொல்லிட்டு. அந்த கண்ணீர் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது, நமக்குங்கிறத விட எனக்கு வரமாட்டேங்குது. உங்களுக்கு வந்துச்சுன்னா அது ஓகே தான். ஏன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு